ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம பேக்கரி சுவையில் ரிங் முறுக்கு நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரிங் முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி 1 கப் தண்ணி சேர்க்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம் இந்த மாதிரி கையில் நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி இதை கலந்து விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே சூடாக ஆரம்பித்தாச்சு. இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் மைதா மாவு சேர்க்கலாம். மைதா மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். மாவு சேர்த்து கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வைங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டி விடுங்க. இந்த மாதிரி மாவு சூடாக இருக்கும்போதே இதை இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா உடையாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி கையில் சுற்றி நல்லா ரிங் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வைங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாவு சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு உடையாமல் ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவுகளையுமே தேய்ச்சி இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற முறுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். முறுக்குகளை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கிண்டணும் அப்படின்னா இந்த முறுக்குகள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா இந்த முறுக்குகளை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா முறுக்குகளையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முறுக்குகள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட பேக்கரி சுவையில் ரொம்பவே சுவையான ரிங் முறுக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.